ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க. மோகன் சொல்லிட்டு நேம். ஆக்சுவலா இது என்பிஎஸ் ஓபன் பண்ணிருக்கோம். ஆமாங்க. ஆமா 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 ஆமா. சார் அது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல அதை இது பண்ணிடலாமான்னு இல்லைங்க கேட்கலாம். கண்டினியூ பண்ணுங்க. என்பிஎஸ் கவர்மெண்ட் தானேங்க ஸ்கீம், அதுல என்ன இருக்கு? இல்ல அதை இது பண்ணிட்டு இல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்கலாம் தான் சார், வேற ஒன்றும். இல்ல அதான் அதோட கொஞ்சம் இது என்ன சொல்றதுங்க, அது வந்து எப்படின்னா ஹைபிரிட் கேட்டகரியில வருங்க. என்பிஎஸ் ஹைபிரிட்னா என்னன்னா கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் இதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இது, அதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? அதோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும். அதான் அவங்களோட விருப்பம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஐடியா இருக்குதுன்னா அதான். எனக்கு மியூச்சுவல் ஃபண்டே ஐடியா இல்லாதவங்க என்பிஎஸ் போலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா, அதுல நீங்க சூஸ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. இதுலன்னா நம்ம வந்து அதுவும் நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம். அது ஒன்றும் இது இல்லைங்க, போலாங்க, உங்க விருப்பம் தான். நீ எவ்வளவு பண்ற மாதிரி இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க? அதுல என்பிஎஸ்ல இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருப்பீங்க? ஒரு 10,000 தான் சார் போட்டிருக்கேன், இடையில போடல. சரி அதை வித்ட்ரால் பண்ணி சரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அதுல டயர் 1 போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த என்பிஎஸ்ல வந்து எப்படின்னா 60 வயசு வரைக்கும் அவங்க உங்ககிட்ட இருந்து அதுல வித்ட்ரால் பண்ண முடியாது போட்டிருக்கிறது. எதுவும் எடுக்க முடியாதுங்களா? ஆமா, என்பிஎஸ்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதுல போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு 60 வயசுல கொடுப்பாங்க, டாக்ஸ் ஃப்ரீயா வரும், அதுலயும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால அது கண்டினியூ பண்ணிக்கலாம் எனக்கு கேட்டீங்கன்னா. ஏன்னா கவர்மெண்டே ஆரம்பிச்ச மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் என்பிஎஸ். ஓகே ஓகே ஓகேங்களா? நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வச்சதுனால, ஏன்னா பென்ஷன் பேர் வருது இல்லைங்களா, என்பிஎஸ் ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஆமா ஆமா ஆமா. அதனால பென்ஷன்னா ஒரு 60 வயசுன்றது தான் அவங்க கணக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? எனக்கு 30 சார், 31 ஆக போகுது. 31 ஆகுதுன்னு வச்சுங்களேன். நீங்க அதுல வந்து சிறுக சிறுக சேர்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு 60 வயசுல அது ஒரு பெரிய அமௌண்ட்டா வரும்ன்றேன் நான். ஏன்னா நீங்க வந்து பெரிய அமௌண்ட் பண்ணல. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு எப்படி எனக்கு என்ன கேட்டீங்கன்னா யாருக்கு அட்வைசபிள்னா, நான் மாசம் ஒரு 5,000 ரூபாய் பண்றேன், 10,000 ரூபாய் மாசம் மாசம் பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகேங்களா? இல்ல நான் வந்து 1000 ரூபாய் தாங்க எனக்கு எப்பப்பெல்லாம் கையில கிடைக்குமோ அப்படிதான் நான் சேர்க்கறேன் அப்படின்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன் நான். நீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு அவங்களுக்கு எது சூட்டபிள்ன்றது தான் பாக்கணும் நம்ம மெயினா. ஓகே ஓகே சார். ஓகேங்களா? நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா கிடையாது, இப்ப இது வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் 10,000 தான் சேமிக்கிறீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலா அந்த மாதிரி அவங்க கவர்மெண்டே எதுக்கு தெரியுங்களா லாக்இன் வைக்கிறான், அப்பதான் நம்ம எடுக்காம இருக்கோம். ஆத்திர அவசரம் வேற ஏதாவது இது கூட நீங்க இதுல இருந்து கை வைக்க கூடாதுன்னு அது மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே 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 ஓகேங்களா? சோ இதுல வந்து நீங்க வந்து அதை வந்து என்னடா அது லாக் ஆயிடுச்சுன்னு பாக்காதீங்க, உங்களுக்கு தான் நல்லது. அதுல கையில இருக்கிறத நீங்க 1000 ரூபாய் எப்ப கையில கிடைக்குதோ போட்டுட்டு வாங்க, அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டா வருங்கன்ற, நல்ல அமௌண்ட்டா வரும். ஓகே ஓகே ரைட் சார். இன்னொரு டவுட். ஆக்சுவலா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு எவ்வளவு சார் டிஃபரெண்ட் இருக்கும்? இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாங்க சொல்றேன், இண்டெக்ஸ் ஃபண்டுக்கே அது எவ்வளவு பெட்டருங்கன்றேன் நான். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பாசிவ் கேட்டகரிங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வர்றதுங்க. இது வந்து ஆக்டிவ் ஃபண்டுங்க. ஒருத்தர் இருப்பாரு உள்ள, ஃபண்ட் மேனேஜர் வந்து உங்களுக்காக வேலை பாக்குறாருங்க. கவர்மெண்ட்ல இருந்தே பிஎஃப்ஆர்டிஐல இருந்தே அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க அந்த கம்பெனிங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து வேலை பண்றதுக்கு தானா கம்ப்யூட்டர் வந்து பாசிவ் இண்டெக்ஸை காப்பி பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லீங்களா? இங்க வந்தீங்கன்னா கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்தீங்கன்னா கூட நான் உங்களை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் போக சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா அதை விட ஆக்டிவ் ஃபண்ட் இங்க நிறையவே டிஃபரன்ஸ்ல கொடுக்குதுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டை விட பீட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ்ல எல்லாம் இருக்குது. நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் போனோன்றதுக்கு அதை விட பெஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க என்பிஎஸ் டயர் 1ல போடுறதுதான். டயர் 1 டயர் 2 இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, அதுலயே நீங்க பண்ணிக்கங்க. டயர் 2ல போடுறதுல அதான் டிஃபரன்ஸுங்க. டயர் 2ல போடுறது நீங்க போனா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. டயர் 1ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்க போடும் போது எந்த அக்கௌண்ட்ல போடுறீங்கன்னு. டயர் 1ல போட்டீங்கன்னா 60 வயசுல தான் எடுக்க முடியும். இல்ல சார், நான் அதுல எனக்கு எடுக்க முடியாத மாதிரி தான் வேணும், அதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா எடுக்க முடியாது இல்ல எப்பனாலும். ஆமா, நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து டயர் 1ல போட்டுக்குங்க. எடுக்க முடியாம இருந்தாதான் உங்களுக்கு 60 வயசுல, ஏன்னா உங்களுக்கான ஒரு பணம்னு ஒண்ணு சேர்த்துட்டு வரீங்க இல்லீங்களா? ஓகே ஓகே. இல்ல சார், இப்ப இடையில ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு மேபி ஒரு டெத் ஏதாவது நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சார் அது? இல்லைங்க, அது என்னங்க, இப்ப உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்க பேங்க், போஸ்ட் ஆபீஸ் எல்லாருக்குமே என்பிஎஸ் தெரியுங்கன்றேன். யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொன்னாவே போதுங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதுக்கான வழிமுறை சொல்லி கொடுப்பாங்க. என்ன கான்டாக்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து நான் என்ன மட்டும்தான்ற மாதிரி கிடையாதுங்க. யார் ஒன்னாலும் நான் என்பிஎஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேங்க, உங்க அந்த நம்பரை கேட்பாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்ட்டு. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட் நம்பர் சொன்னா போதும், அதை ஹெல்ப் பண்ண எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈஸியா இருக்கு, மெத்தட் எல்லாம் ஈஸி தாங்க.
இல்ல இப்ப நான் ஆன்லைன்ல இப்போ ஓபன் பண்ணிருக்கலாம் சார். இப்போ வந்து அது வந்து நம்ம ஒரு பேங்க்ல கூட போய் மாதிரி இது பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஆமா மேபி ஏதாவது ஆச்சுன்னா வீட்டுல இருக்குங்க. ஆமாங்க இல்லங்க, அது உங்க அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் நம்ம போட்டோ அதுல தானே என்பிஎஸ்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல அதை கிளியர் பண்றது சொல்றேன் சார், வேற ஒண்ணு. ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க தெரியாது, அந்த கார்டு மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டு இருந்தா போதுங்கன்னு சொல்றேன் நான். வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த நம்பர், உங்களோட நம்பர் தெரிஞ்சாவே போதுன்ற, கார்டு கூட அவசியம் கிடையாது அந்த நம்பர். ஏன்னா கார்டு இருந்துச்சுன்னா அதுல நம்பர் இருக்கே ஆல்ரெடி. அதான் இப்ப அந்த கார்டு எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயே கொடுத்தாலே அவங்க டீடைல் சொல்லி அதுக்கான வழிமுறை பண்ணி யார் வேணா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, எதுல போடணும், எதுல போய் யாரை கான்டாக்ட் பண்ணணும்ன்றது சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் என்ன யாருக்கு தேவைனாலும் இதுதான் தெரியணும். வீட்டுல இப்ப கார்டை நீங்க தெரியாம யாருக்குமே தெரியாம இருந்தாதான் ப்ராப்ளம். ஓகே 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 ஓகே. இல்ல அதனாலதான் சரி கேட்டேன். சரி இது இனிமே கொஞ்சம் சேலரி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது, அதான் சரி மந்த்லி ஒரு 2000 இனிமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெகுலரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். சரி, அதனால ஒரு டவுட் கேட்கலாம் தான் கேட்டேன். சரி இனிமே ரெகுலராவே இதுல கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஆமாங்க. இல்ல நான் சொல்றேன், ஏன்னா நீங்க ஒரு 5000க்கு மேல இருக்கும் போது நீ என்ன என்கிட்ட சொல்லுங்க, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு போடலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க 2000க்கு போது நான் என்னோட பெஸ்ட் அட்வைஸ் சொல்றேன் நான். ஓகேங்களா? நீங்க வந்து என்பிஎஸ்ல டயர் 1ல போட்டுட்டே வாங்க. டயர் 2லயும் போடலாம்ல சார்? அதையும் போட்டுங்க. உங்களுக்கு என்ன அதான் உங்களுக்கு சொன்னேன், ரெண்டும் ஒண்ணுதான். டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிறது எடுக்க முடியும், அதுல வந்து 60 வயசுக்கு அப்புறம் தான் வரும். இதுல இருக்கிறது வந்து நீங்க வந்து நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் ஆனதுக்கு அப்புறம் டாக்ஸ் பிடிப்பாங்க, டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்துல நீங்க எடுக்கும்போது டயர் 2ல டாக்ஸ் இருக்கு சார், அதுல கிடையாதுங்களா? அதுல கிடையாதுங்க, டயர் 1ல டாக்ஸ் கிடையாது. இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சார் நான் கேக்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா அதான் நீங்க வந்து இப்போ நான் சப்போஸ் சொல்றேன், நீங்க வந்து ஒரு சிறுக சேர்த்துட்டு அது வந்து ஒரு 30 லட்சமா ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். 30 லட்சத்தையும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து அட் அ டைம் எடுக்க சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மாசம் மாசம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு எடுக்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து அவங்க 50 வயசு தாண்டிட்டாங்க, 60 வயசு தாண்டிட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளவா இன்கம் இல்லன்னு வச்சுங்களேன். இதை இன்கம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. ஓகே ஓகே. மந்த்லி ஒரு மந்த்லி அவங்களுக்கு எவ்வளவு தேவைக்கு ஏத்த மாதிரி சொல்றேன் நான். ஏன்னா தேவைக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறத தவிர இன்னும் இதுல 2 பெனிஃபிட்டுங்க. ஒண்ணு வந்து என்னன்னா அவங்களுக்கு சேலரி இல்லாத டைம்ல சேலரி மாதிரி வருது, பிளஸ் உங்களுக்கு வந்து மீதி இருக்கிறது நம்ம ஃபுல்லா எடுக்கல இல்லீங்களா, மீதி இருக்கிறது வளர்ந்துட்டே வருது இல்லீங்களா. ஆமா ஆமா. அதனால அது டியூவல் பெனிஃபிட். நீங்க ஒரே டைம்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவன் கவர்மெண்ட் என்ன பாப்பா, உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சுங்களா, அப்ப வந்து பணம் வந்துச்சுன்னு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10 லட்சம்பா, ஆனா உங்களுக்கு வந்து வந்தது 30 லட்சம், அப்ப 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபத்துல இருக்குது. அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும். ஓகே ஓகே. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல டாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா டாக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம், அட் அ டைம் ஃபுல்லா எடுக்க மாட்டோம். நம்ம வந்து வித்ட்ராவல் பண்றோம் போது உங்களோட ஓன் பணமும் கொஞ்சம் வருது, அதுக்கான டாக்ஸ் பார்க்கும்போது கம்மியாயிடும் ப்ரொபோர்ஷனலா. இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல சார். ஆமா. இப்ப என்பிஎஸ்ல டயர் 2 அக்கௌண்ட்ல மாதிரி வித்ட்ராவல் பண்ணும்போது அது மாதிரி அதுலயும் வித்ட்ரா பண்ணலாமா? இல்ல வித்ட்ரா அதுலயும் பண்ணிக்கலாம். அததான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். நான் என்பிஎஸ்ல நீங்க போட்டுட்டு நீங்க வந்து ஏன்னா 2000 ரூபாய் போடணும்னு சொல்றீங்க இல்லீங்களா, அப்ப நீங்க என்னோட சஜஷன் என்னன்னா 2000 ரூபாய் வந்து 1000 ரூபாய் வந்து டயர் 1லயும் 1000 ரூபாய் டயர் 2லயும் போட்டுருவாங்க. ஓகே சார். இல்ல நான் திடீர்னு பணம் தேவை இருக்குதுங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுங்க, ரொம்ப அர்ஜென்ட். அப்ப நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம வட்டிக்கு போய் எவனா கேட்க தேவையில்லை இல்லீங்களா. அப்ப நம்ம டயர் 2ல இருந்து எடுத்துக்கலாம். டயர் 1ல இருக்கிறது வந்து நீங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு பணம் எப்பயுமேங்க, யாருக்கு தான் பணம் தேவை இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேவை, அடுத்த வருஷமும் தேவை, எல்லா வருஷமும் தான் தேவை நமக்கு. ஆனா நமக்கு வந்து நம்ம சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப இருக்கிற மைண்ட் செட் யாரா 60 வயசு வரையும் வாழ போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துருது. வேற அது ஓகேங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலா நீங்க சேஃபர் சைடு தான். புரியுதுங்களா? எது தெரியுங்களா கஷ்டமானது, நீங்க 80-90 வயசு வரைக்கும் இருக்கீங்க, 60 வயசுக்கு மேல பணம் இல்லாம இருக்கிறது அதோட கஷ்டங்கன்ற. ஓகே ஓகே. ஒருவேளை இருந்தோம்னா அப்படிதான் அதுதாங்க இருக்கிறதுலே கஷ்டம்ன்றாங்க. இப்ப நீங்க சொல்றபடி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாம் கஷ்டம், மிஸ் பண்ணிட்டோமே இருந்தாரு அப்படின்ட்டுங்க. ஆனா ஒரு ஃபேமிலி மெம்பரா நம்ம இருந்துட்டுங்க, வயசாயிட்டுங்க, ஆனா நமக்கான இன்கம் இல்ல, நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு போது ஒவ்வொரு நாளுமே கஷ்டங்கன்ற நான் இன்னொருத்தரை நம்பி இருக்கிறதுக்குங்க. இல்ல சார் அதுதான் சரி, நான் இடையிலே கூட உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி அதை ஏதாவது கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி அதுலயும் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கு, சரியா அதை பண்ணுவோம். கொஞ்சம் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட் போட்டு அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அப்படியே இருந்தேன் சார். அதனால தான் சார் ஃபோன் பண்ணி ஈவினிங்கா உங்களுக்கு டவுட் கேட்கலாம். இல்லைங்க பரவாயில்லைங்க. இந்த 2000 ரூபா நீங்க என்பிஎஸ்லயே போட்டுட்டு வாங்கன்ற நான். ஆனா உங்க சேலரி எப்ப ஒரு 5000க்கு மேல போகுதுன்னு சொல்லுங்க, அப்போ நம்ம பெரிய அமௌண்ட் போடும்போது நம்ம மிச்சம், ஏன்னா எல்லாத்துக்குமே டைவர்சிபிகேஷனா இருக்கணுங்கன்ற நான். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போய் என்பிஎஸ்லயும் போட தேவையில்லைங்க.
பெரிய அமௌண்ட் உங்களுக்கு 5000 ரூபாய் இப்ப நீங்க போடுற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப 2000 ரூபாய் என்பிஎஸ்ல போட்டு 3000 ரூபாய் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஃபியூச்சர்ல இப்போ ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னா என்பிசிலே போட்டாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ல சார்? நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க, தைரியமா போடலாம் நீங்க. இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு டைவர்சிபிகேஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னு போது 5000 ரூபாய் 2000 ரூபாய் என்பிஎஸ்ல போட்டுட்டு 3000 ரூபாய் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம்ல. இல்ல இபிஎஃப் பிடிக்கிறாங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.1 தான் தராங்க. ஆனா இதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 10% ஒரு 11% கிடைச்சா கூட பெனிஃபிட். அந்த இதெல்லாம் தான் நான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் மைண்ட் வச்சுங்க. 2000 ரூபாய் இருக்கும் போது நீங்க என்பிஎஸ்ஏ போங்க. ஒரு 5000 ரூபாய் வந்தோன்னு சொல்லுங்க, வேணா 2000 ரூபாய் என்பிஎஸ்ல போட்டு 3000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். ஓ ஓகே ஓகே, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இன்கிரிமெண்ட் ஆகுங்க. இப்பதாங்க 30 வயசு தானங்க ஆகுது, இன்னும் ஒரு 5-6 வருஷம் போட்டுங்க. ஓகே ஓகே சார். உங்களுக்கு சேலரி எப்படி இன்க்ரீஸ் ஆகும், நீங்க ஏதாவது இது பண்ணுங்க, நல்லா சேலரி இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும்போது அப்போ என்பிஎஸ்ல கொஞ்சமும் மியூச்சுவல் ஃபண்ட்ல பாதியும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஓகே ஓகே சார். ஆனா பட் என்பிஎஸ் என்னன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி கொஞ்சம் அவ்வளவுதான், கொஞ்சம் ரொம்ப. ஆமாங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப்டிங்க. ஏன்னா செபி கீழே தான் வருது, எல்லாமே கவர்மெண்ட் ரெகுலேட்டட் தான். இப்ப நீங்க பேங்க்ல போய் பணம் போடுறீங்க, எதை நம்பி போடுறோம், ஆர்பிஐ இருக்கான்னு போடுறீங்க. அதே மாதிரி என்பிஎஸ் போடுறீங்க, அதுவும் கவர்மெண்ட் தான். பிஎஃப்ஆர்டிஐ அவனும் ஒரு கவர்மெண்ட் தான். இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்க, இதுவும் ஒரு கவர்மெண்ட் தான். செபி இவனும் ஸ்ட்ரிக்ட் தான். அதனால நம்ம வந்து எதுவும் அன்ரெகுலேட்டடா இல்லீகல் மாதிரி போடுங்க. இப்ப மை V3ன்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா ஆமா சார். இப்ப அந்த கேஸ் எல்லாம் அது பயங்கரமா போயிட்டு இருக்காது. அதெல்லாம் தான் நம்ம பயப்படணும். அது அந்த விஷயத்துக்கு பயப்படாம போறாங்க நம்ம ஆளுங்க. ஆமா, அதுக்கு அந்த ஆள ஏதோ கைது பண்றான்னு சொல்லிட்டு அவ்வளவு கூட்டம் கூடி ஏதோ பிரச்சனை பண்ணிதான் சொல்ல வரேங்க. அதெல்லாம் தாங்க தப்பு. ஏன்னா அதெல்லாம் எந்த ரெகுலேட்டடும் வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நகை கடையில போயிட்டு நான் வந்து நம்ம சீட்டு கட்டுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் கூட எந்த ஒரு ரெகுலேஷன்லயும் வரல. ஒருவேளை நகை கடை மூடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க யாரையும் போய் கேட்க முடியாது சார். அது ஆல்ரெடி கட்டி முடிஞ்சாலுமே லாஸ்ட் டைம்ல ஃப்ராட் பண்ணிடுறாங்க சார். ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கும் போது, ஏன்னா நமக்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து வருஷத்துக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கவர்மெண்டோட ரெகுலேஷன்ல இருக்குதுன்னா நம்ம தைரியமா பண்ணலாங்க. அதை பத்தி எதுவும் கிடையாது. நீங்க என்பிஎஸும் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நல்லதுதாங்க.